அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு சிவா இணைகிறார். சார் வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. தலைமை நீதிபதி அமர்வு இந்த படத்தை வெளியிடுவதற்கு தடை விதிச்சிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? பொங்கல் பிசினஸ் ஜனநாயகன் இழக்குமா, இல்ல மீண்டும் மீண்டும் ஜனநாயகன் படக்குழு இந்த விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்களா? சார், இதுல யாரும் காம்ப்ளிகேட்லாம் பண்ணல. எல்லாருமே சின்சியரா தான் போராடி இருக்காங்க, படக்குழுவும் சரி, எல்லாருமே சரி. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முறை மிக மிக இந்திய சினிமாவுக்கே ஆபத்தான ஒரு சிஸ்டம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இது ஜனநாயகன் என்ற படத்தை தாண்டி ஒரு சினிமாவினுடைய ஒரு நலம் விரும்பியா என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு படம் சென்சார் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு சென்சார் கையெழுத்து போட்ட சென்சார் போர்டு மெம்பரே திருப்பி அதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்றதும், அதை வச்சு சூமோட்டோ அடிப்படையில நாங்க படத்தை நிறுத்துவோம்னு சொல்றதெல்லாம் இந்தியா சினிமா வரலாற்றிலேயே இது முதல் முறையா நடக்குது. இது ஏன் நடக்குதுலாம் தெரியல எங்களுக்கு. ஆனா மிக தவறான முறை இது. ஏன்னா இனிமேல் எந்த படமே சென்சார் ஆச்சுன்னா ரிலீஸ்ன்றது கன்ஃபார்ம் இல்லைன்ற மாதிரியே ஒரு சிச்சுவேஷன் புதுசா ஒரு புதிய ஒரு பாதையை ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. இது ஆரோக்கியமானது இல்லை. இது இந்த பொங்கல் ரிலீஸ்ல ஜனநாயகம் வராது எவ்வளவு பெரிய இழப்பு இண்டஸ்ட்ரிக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும், எக்ஸிபியூட்டர்ஸ்க்கும், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கும் எவ்வளவு பெரிய இழப்பு, ரசிகர்களுக்கு ஏமாற்றன்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டாந்து விட்டுறது, இது மிகப்பெரிய சாபக்கேடு இந்திய சினிமாவுக்கு. இது நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். இதை வன்மையா கண்டிக்கிறேன். நான் இப்ப பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு வேற என்ன வாய்ப்புகள்? 45 வருஷமா சினிமால இருக்கு இப்படி ஒரு சென்சார் சிஸ்டமே நாங்க கேள்விப்படல இது வரைக்கும். இப்ப பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு? நீதிமன்றம் மூலமா தான் இதுக்கான தீர்வை எட்டணுமா, இல்ல சிபிஎஃப்சியை மீண்டும் அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு அவ்வளவா லீகலா சொல்ல தெரியல. எனக்கு நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி அந்த ரூட்லயே தான் போக வேண்டி வரும். ஏன்னா எனக்கு வேற வழியெல்லாம் தான் அந்த வழிக்கு அவங்க போனாங்க. அதனால அது தவறு இல்லை. ஆனா இது ஆரோக்கியமானது இல்லை சார். இது ஆல்ரெடி சினிமா ரொம்ப சஃபரிங்ல அவ்வளவு கஷ்டத்துல இந்த இண்டஸ்ட்ரி போராடிட்டு இருக்கு. அது மேல தலையில் மேலும் ஒரு சம்மட்டி அடிச்ச மாதிரி அந்த வேலையை பார்த்திருக்காங்க. இது ஆரோக்கியமான முறை இல்லை. இது இல்ல, இந்த படத்திற்கு ஏற்பட்டக்கூடிய தடை அப்படின்றது திரைத்துறையை எப்படி பாதிக்கும்? கண்டிப்பா பாதிக்கும் சார். இனிமேல் எந்த படம் வேணா சென்சார் பண்ணாலும் சென்சார் பண்ணி யூஸ் சர்டிஃபிகேட் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ரிலீஸ்க்கு வேலை பார்த்துருக்கும் போது 1 வீக் கழிச்சு இந்த படத்துக்கு நான் அப்ஜெக்ஷன் சொல்றேன் ஒரு மெம்பர் சொன்னா அந்த படத்தை நிறுத்தலாம்னா எந்த படத்தை வேணா நிறுத்தலாமே. ஒரு தனி ஒரு மெம்பர் நினைச்சா படத்தை நிறுத்திடலாம். இதான ப்ரொசீடிங் ஆகி போச்சு. இந்த மாதிரி இப்படி ஒரு பிரசிடென்சி காமிச்சிட்டாங்களா அவங்க? எவ்வளவு பெரிய தவறு இது. நாளைக்கு பெரிய படம் இது மாதிரி 100 படம் வருது, பெரிய படம் ரிலீஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு, சென்சார்லாம் ஓகே பண்ணியாச்சு. 1 வீக் கழிச்சு திருப்பி அப்ஜெக்ஷன் சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க? இப்படி எல்லா படத்தையும் விளையாட்டு பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த சினிமா எங்க போய் நிற்கும்? இது அரசியல் விளையாட்டுக்கான களம் கிடையாது சார். இது சினிமா. இது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய உழைப்பு, பல பேருடைய முதலீடு, பல கோடி. இன்னைக்கு ஒரு 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அது ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தா இப்படி போய் நசுக்கிடுவாங்களா? டக்குன்னு 500 கோடி இண்டஸ்ட்ரி போய் லைசன்ஸ் கேன்சல் சொல்லி மூடிடுவாங்களா? இப்ப ஒரு படம் பொங்கலுக்கு வெளியாகிறதுக்கும் அதை கடந்து வெளியாகிறதுக்கும் அரசாங்கத்துக்கு மட்டும் இந்த பார்வையில இவ்வளவு கேவலமா தெரியுது சினிமா மட்டும். இது ஒரு 500 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி தான். அது இன்னைக்கு அம்பத்தூர் ஒரு இண்டஸ்ட்ரி போய் 500 கோடி இண்டஸ்ட்ரி போய் சம்பந்தம் இல்லாம டக்குன்னு போய் நாங்க மூடுறோம்னு சொல்லி மூடிடுவாங்களா? எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு விசாரணை இருக்கு, எவ்வளவு இருக்கும் அது. சரி, இப்ப இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு ஒரு படம் வெளியாகிறதுக்கும் பொங்கலை கழிச்சு வெளியாகிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குமா? ஒரு மாஸ், ஒரு ஹீரோ எப்ப வேணா வெளியாகட்டும் சார். அந்த லாப நஷ்டத்தை பிடிக்கிறது தாங்கிறது அடுத்த வேற விஷயம். இந்த சிஸ்டம் தப்பு. நான் வெறும் ஜனநாயகத்துக்கு மட்டும் பேசவில்லை, இந்திய சினிமாவுக்கே பேசுறேன். இனிமேல் எந்த படத்தை வேணா யாரு வேணா நிறுத்திடலான்ற ஒரு முறையை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமற்ற சூழ்நிலை. இது ரொம்ப தப்பான ஒரு சிஸ்டம் சார். அது ஜனநாயகன் எப்ப வந்தாலும் வசூல் பண்ணு, எப்ப வந்தாலும் வெல்லும். தட் இஸ் டிஃபரெண்ட் இஷ்யூ. இப்ப மற்ற மாநிலங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கா? வெளிநாடுகளுக்கும் இப்ப விற்பனை என்பது முடிஞ்சிருக்கும். அங்க வெளியாகிறதா சிக்கல் இருக்குமா சார்? கண்டிப்பா வெளிநாட்டுல வெளியிட மாட்டாங்கல்ல. அப்புறம் இங்க அங்க ரிலீஸ் ஆனா திருப்பி எல்லாமே ஆன்லைன்ல பைரசி இங்க எப்படி படம் ஓடும்? எல்லாமே நிக்குது இல்ல, டோட்டலா எல்லாமே நிப்பாட்டி தான் பண்ண முடியும். ஸோ திருப்பி எல்லாம் ஆர்டர் வாங்கி ஃப்ரெஷ் டேட் வாங்கி அந்த படம் வரும், அந்த படம் திருப்பி வரும், அந்த படம் வெல்லும். தட் இஸ் டிஃபரண்ட் இஷ்யூ சார். ஆனா அந்த படத்தை நிறுத்தின முறை ஒரு முறையற்ற முறை. இது உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி. இதுக்கு சென்சார் போர்டு நடந்து கொண்ட முறை மிகவும் எங்களுக்கு வருத்தம் அளிக்குது. மிக அதிருப்தியா இருக்கிறோம். மொத்த இண்டஸ்ட்ரியும் அதிர்ச்சியில் இருக்கிறோம் உண்மையா சொல்ல போனா. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சிவா.